வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுறான். அவன் வழியில கத்துறான். அதை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், ஐயோ ஃபேக்மீர் உனக்கு எவ்வளோ வலிக்கும். பார்த்தா ஹீரோ நிறுத்தாம திருப்பியுமே பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்துட்டு கத்துறான், அதை நிறுத்து. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சைடை திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தோம்னா மரத்தில் ஒரு பறவை உட்காந்துருக்கு. அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், இதுதானே கேமில் அந்த ராத்து வரதுக்கான அறிகுறி. இதை பார்க்க எப்படி இருக்குன்னா யாரோ ரொம்ப நேரமா எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இப்போ பார்த்தோம்னா ஹீரோட ஃபேஸே டெரராக மாறிட்டு அவன் யோசிக்கிறான், என்னோட விவசாயத்தில் யாரா குறுக்க வைங்க, கண்டிப்பாக இதுக்கு உங்களை வருத்தப்பட வைப்பண்டா. இப்போ பார்த்தோம்னா சரி அங்கேயே கட் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா ஃப்ளூட்டு ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு தலையில நோண்டிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கேட்கறான், பொடுசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவ பார்த்துட்டு சொல்றா, அதுவா அது டீமன் லார்ட் மற்றவங்க 4 ஜென்ரல் வளர்ந்தவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் தான் தெண்டமா இருக்கேன். நானும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமா இருக்கு லோ ரேங்கிங் பொடுசு. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. என் பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா அந்த பைத்தியக்காரன், ஆல்ரெடி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிட்டான். அதனால நீ வேற ஏதாச்சும் பயன்படுற மாதிரியான வேலையை போய் செய்ய அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு அவ சொல்றா, ஓ நீங்க தான் அதை பண்ணீங்களா, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே நன்றி. நீங்க அந்த நிலத்தை சரி பண்ணது மட்டும் இல்லாம அதோட நீங்க இப்ப லைட்டிங் ராடாவும் இருக்கீங்க, உண்மைக்குமே ரொம்பவே நன்றி அப்படிங்கிறா. அதை கேட்டுட்டு என்ன, ஓ நீ ரொம்பவே அழகா இருக்க, அதோட நீ உன்னோட கடுமையான வேலை செய்யறதுனால நீ இந்த இடத்துக்கு முக்கியமானவங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட அப்படிங்கிறான் அவன். அப்ப அவனை பார்த்துட்டு ஆசராட்டி யோசிக்கிறான், என்ன அவன் பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் வாங்கி வாங்கி இப்ப பைத்தியம் ஆயிட்டானா என்ன, எதையோ வளரிக்கிட்டு இருக்கானு புரியலையே எனக்கு. இப்ப அவன் யோசிக்கிறான், இவனுக்கு இந்த இடத்த சரி பண்றதுனால என்ன பெரிய விஷயமா ஆயிட போகுது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு வேஸ்ட் லேண்ட், இதுல கண்டிப்பா ஃபார்மிங்கே பண்ண முடியாது. அதோட இவனுங்க அந்த பொட்டேட்டோ ஸ்டோரேஜ்ல வச்சிருக்க எதுவுமே முளைக்காது. அப்படிங்கிறப்ப அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆசராட் பாக்குறான். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, நான் போறேன்னா ஓடுறா. அப்ப பார்த்து கத்துறான், பொடுசு. அதுக்கப்புறமாட்டி யோசிக்கிறான், என்ன மாதிரியான ஒரு லோ ரேங்க் டிமன், இதால என்ன முடியும். டிமன் கிங் உங்களோட பிளான் எனக்கு சுத்தமா புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஷாதுல் இது டிராப்னு தெரிஞ்சுமே அவன் ஃபேக்மீரை காப்பாத்துறதுக்காண்டி வருவானா என்ன. அப்ப நம்ம டீமன் கிங் சொல்றான், கண்டிப்பா இல்ல. அதை கேட்டுட்டு அவன் ஆச்சரியப்படுறான், என்ன முதல்ல அவனுக்கு கீழே இருக்கவனுங்களை தான் அனுப்புவான், நம்ம அவனுங்க எல்லாருமே கொன்னன்னு சொன்னாதான் அவன் வெளியே வருவான், அதுக்கு நம்ம அவனை அனுப்புற ஒருத்தனையுமே கொன்னாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப பார்த்தோம்னா ஃபேக்மீரை கட்டி போயிட இடத்துல பாலும் மத்தவங்களும் நிக்கிறாங்க. அதை வந்து பால்ல பார்த்துட்டு சொல்றான், கிரீடாஸ் நீ ஒரு முட்டாள்ரா, அவனுக்கு என்னதான் நினைக்கிறானுங்க, அவனை அங்கேயே வெயிட் பண்ணா நான் என் சபார்டினேட்ஸ் அனுப்பி வைப்பேன், அதுக்கப்புறமாட்டே அவனுங்களை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க. எனக்கு ஃபேக்மீரை நினைச்சாதான் ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா என்னோட முதல் கோல் என்னன்னு பார்த்தோம்னா அவனோட அறுவடையை காலி பண்றதுதான். பார்த்தோம்னா பள்ளி மாதிரி இருக்கிற டீமன் வந்து அந்த உருளாலங்க இருக்கிற குடோனுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அவன் சொல்றான், என்னோட ராத் ஆர்மி போங்க, போயிட்டு அங்க இருக்கிற ஒன்ன கூட விட்டு வச்சிடாதீங்க, எல்லா பொட்டேட்டோவுமே அழிச்சிருங்க அப்படிங்கிறான். பார்த்தோம்னா அதுங்க எல்லாம் வேகமா போகுது. உள்ள போனதுக்கு அப்புறமாட்டே அதுங்க உள்ள போனோனுமே ஒரு வாய்ஸ் கேக்குது, இது நான் எதிர்பார்த்ததுதான். பார்த்தோம்னா அந்த பள்ளி மாதிரி இருக்க டிமன் எல்லாமே ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு அப்பயே தெரியும் நீங்க இங்கதான் வருவீங்கன்னு. டக்குன்னு இப்ப பேச டர்றா மாதிரி சொல்றான், உங்களோட சமாதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றான், நான் முத தடவை இந்த கேம்ல இந்த ராத்தோட சண்டை போட்டப்ப எனக்கு ரொம்பவே கடுப்பானுச்சு. ஏன்னா இதுதான் அந்த சார்தூரோட ரெண்டாவது எலைட் ஃபோர்ஸ். உண்மையை சொல்லணும்னா இதுங்கெல்லாம் புழு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அதை அட்டாக் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதோட இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பிசிக்கல் பாடி அது தொட்டுச்சுன்னு சொன்னா நமக்கு கரண்ட் மாதிரி வயசாகி கிழவன் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாம அது நம்மள வயசானதுக்கு அப்புறமாட்டே நம்மளோட ஸ்கில்லு நம்மளோட டெக்னிக் எல்லாத்தையுமே அச்சு மாறாம காப்பி பண்ணி வச்சிருக்கோம். அதோட எக்யூப்மெண்ட்டையுமே காப்பி பண்ணிடும். அப்ப சரின்னு வெளியே சொல்லிட்டு இப்ப மனசுக்குள்ள யோசிக்கிறான், இதுங்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அப்ப சரி யார் இப்ப முதல்ல கற்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இப்ப மனசுக்குள்ள யோசிக்கிறான், ஒரு லைட்டிங் டைப்பா இருக்கிற அட்டாக்கால தான் இதுங்களை தாக்க முடியும். அதுங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டு சொல்லுது, இது ஒரு ட்ராப், இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லுதா. அப்ப ஹீரோ சொல்றான், இல்ல இது ஒன்றும் ட்ராப்பே கிடையாது, உண்மையான ட்ராப் இனிமே தான் வரவே போகுதுன்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமாட்டி அதுங்க தப்பிச்சு ஓடும்போது பார்த்தா கதவுல எல்லாம் பிளட் இருக்கு. ஆமா அங்க என்ன பிளட் இருக்குன்னு பாக்குதுங்க அதுங்க. இப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், கிரீடாஸோட பிளட்டை ஃபுல் ரூமும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி அது பிளடி ஸ்ட்ரைக்ல பண்ணும்போது அதுதான் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுல வைக்கிறான். வச்ச வைத்த ரூம் ஃபுல்லாவே பரவுது. ரூம்ல இருக்க எல்லா இதுமேலுமே அந்த அட்டாக் படுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இதுதான் ஒயிட் ரேஞ்ச் பிளடி ஸ்ட்ரைக். இப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கத்துறான், உள்ள வாங்க, இனிமே அவங்க மேல பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகும். இப்ப பார்த்தோம்னா நாலா பக்கமும் கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க குதிக்கிறத பார்த்துட்டு அந்த ஓனா மாதிரி இருக்க டீமன் எல்லாம் பயப்படுது. என்னோட அந்த ஃபார்மிங் டீம் பார்க்க வேணா ரொம்பவே ஒரு பெருசா தெரியாம இருக்கான், ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் இவனுங்க தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்றானுங்க. அதே நேரத்துல இப்ப அவங்க கத்துறான், வாங்க இதெல்லாம் 2 துண்டா கிழிப்போம், நம்மளோட சாப்பாட்டையா காலி பண்ண பாக்குது. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், வாவ் என்ன ஒரு இறக்கமே இல்லாத ஒரு ஆல்பா டீமன் கிங்கா இருக்கேன், ஒருவேளை நான் இந்த உலகத்தோட ஒத்து போயிட்டேனா என்ன அப்படின்னு அவனுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்ப டக்குனு ஹீரோ பார்த்தா ஷாக் ஆகுறான். என்னது இந்த ராத் இன்னும் தப்பிச்சிருச்சா? அது அந்த அட்டாக்க வாங்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜம்ப் பண்ணி அது மேல பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்றான். இப்ப நம்ம கிட்ட சொல்றான், இதுங்களே நான் 10 நாள் கொன்னாகணும் அப்படின்னு சொல்றவனுக்கு டக்குன்னு ஒரு ஷாக்கு. திரும்பி பார்த்தோம்னா அந்த சின்னோண்டு பொண்ணு இருக்கும்ல ஃப்ளூட்டி, அது அந்த உருளாலங்கு நடுக்குள்ள மாட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 ராத் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், அட இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட இது எப்பயிலேருந்து இங்க இருக்கு அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானா. பார்க்கும்போது அந்த பொண்ணு கிட்ட அது வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கத்துறாரு, ஃப்ளூட்டி. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சொல்றான், எப்பயுமே சண்டைன்னு பார்த்தோம்னா சில தப்புகள் நடக்க தான் செய்யும். அதை விட இங்க இருந்து தப்பிச்சு போற நிறைய ராத்தை தான் நான் தேடி கொள்ளணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு டக்குன்னு யோசிக்கிறான். இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்ப இவ தான் முக்கியம்னு சொல்லி டக்குன்னு கையில இருந்து உருளாலங்க தூக்குறான். தூக்கிட்டு யோசிக்கிறான், என்னோட பிளடி ஸ்ட்ரைக் அங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருளாலங்க தூக்கி வீசுறான். இப்ப பார்த்தோம்னா அந்த உருளாலங்க நேரா அந்த ராத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நீ என்ன முட்டாளா, ஓய் ஒரு உருளாலங்க அந்த ராத்தை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது நேரா போய் அந்த ராத்தோட மண்டையில அடிச்ச உடனே அந்த உருளைக்கிழங்கு இந்த ராத்தை உள்ள இழுத்துட்டு பார்த்தா அந்த உருளைக்கிழங்கு டக்குன்னு முளைக்கிறதா மாறிடுச்சு. அதோட அந்த ராத்து வந்து அந்த உருளைக்கிழங்கோட ஷேப்புக்கு மாறிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு, என்னடா இங்க நடக்குதுன்னு. அந்த பொண்ணும் ஷாக் ஆகுது, அந்த சின்னோண்டா மாறின அந்த ஒரு சாப்பு கலர் உருளைக்கிழங்கு ராத்தை பார்த்து. இப்ப பார்த்தோம்னா மிச்சம் இருக்கிற எல்லா ராத்துமே தப்பிச்சு ஓடுது. இப்ப ஹீரோ அதுகிட்ட போயிட்டு, என்ன இது, இது முளைக்கிற உருளைக்கிழங்கு தானே. பார்த்தோம்னா ஹீரோக்கு டக்குன்னு மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. அடா நான் இது எப்படி மறந்தேன், அந்த ராத்தோட பண்பே வயசாக வைக்கிறது தானே, அதனாலதான் அந்த உருளைக்கிழங்கோட டைம் ரொம்பவே வேகமா போயிருக்கு, இது ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்குறான். இப்ப வில்லத்தனமா பேச வச்சுட்டு சொல்றான், நீ ரொம்பவே நல்ல வேலை செஞ்சிருக்க குழந்தை. அந்த பொண்ணுனா அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி போன மாதிரி ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா அதை இறக்கி விட்ட வேகத்துக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஹீரோ கத்துறான், ஃபார்மிங் டீம் எல்லாரும் இங்க கவனிங்க, அந்த ஷார்துல எல்லாரும் மறந்துருங்க. அதோட நம்ம இப்பன்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற அந்த உருளைக்கிழங்கு எடுக்கிறான். எடுத்துட்டு கத்துறான், இப்பயிலேருந்து நம்மளோட பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போட போறோம், அதாவது நம்மளோட சாப்பாட்டை இப்ப நம்ம அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.